வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள கிருபையுள்ள தயவுள்ள நாமத்தில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் மாலை நேரத்திலும் அவருடைய சமூகத்தில் அவருடைய சத்தியத்துக்கு காத்திருக்கிறவங்க யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் உங்களிலே மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர், அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா தேவன், அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா தேவன். பஞ்சத்தால் உள்ளம் சோர்ந்து போனாலும், போனாலும் எலிசாவி தேவன் நம்முடன் உண்டு, எலிசாவி தேவன் நம்முடன் உண்டு. எண்ணிலடங்கான் அற்புதம் செய்வான், அவர் எண்ணிலடங்கான் அற்புதம் செய்வார். அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா தேவன், அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா தேவன். எதிரியின் கூட்டங்கள் போனாலும் எல்லாமே தோல்வியால் முடிந்து போனாலும், எதிரியின் கூட்டங்கள் மிகுந்து போனாலும் எல்லாமே தோல்வியால் முடிந்து போனாலும், தாவீதின் தேவன் நம்முடன் உண்டு, தாவீதின் தேவன் நம்முடன் உண்டு. ஜெயத்தின் மேல் ஜெயமே தந்திடுவாரே, அவர் ஜெயத்தின் ஜெயமே தந்திடுவாரே. அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா தேவன், அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா தேவன். சாத்தானின் சோதனை நம்மை சூழ்ந்தாலும், செல்வமும் சொந்தமும் விட்டு போனாலும், சாத்தானின் சோதனை நம்மை சூழ்ந்தாலும், செல்வமும் சொந்தமும் விட்டு போனாலும், யெகோவாவின் தேவன் நம்முடன் உண்டு, யெகோவாவின் தேவன் நம்முடன் உண்டு. இரட்டைத்தலையாய் பலன் தருவார், அவர் இரட்டைத்தலையாய் பலன் தருவார். அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா தேவன், அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா தேவன். பானையில் மாவு குறைந்து போனாலும், ஜாடியில் எண்ணெய் தீர்ந்து போனாலும், பானையில் மாவு குறைந்து போனாலும், ஜாடியில் எண்ணெய் தீர்ந்து போனாலும், எலியாவின் தேவன் நம்முடன் உண்டு, எலியாவின் தேவன் நம்முடன் உண்டு. பாகத்தை அனுப்பி தினம் போஷிப்பார், அவர் பாகத்தை அனுப்பி தினம் போஷிப்பார். அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா தேவன், அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா தேவன். ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர், ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் நம் தேவன். அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா தேவன், அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா.
அந்த நோக்கம் கிறிஸ்தவ வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில தானாக ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஒத்தாசை இல்லாமல், அவருடைய ஆலோசனை இல்லாமல், அவருடைய பலன் இல்லாமல், அவருடைய ஆளுகை இல்லாமல், அவருடைய வழி நடத்துதல் இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்யவே முடியாது. அல்லேலூயா. என்னால் அன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னால் அன்றி உனக்கு நிம்மதியும் இல்லை. விடுதலையும் இல்லை, நிம்மதியும் இல்லை. அப்ப யாருடைய ஒத்தாசை நமக்கு தேவை? அதை நினைத்து உணர்ந்துதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். சங்கீதம் 121 முதல் 2 வசனத்தை வாசிங்களேன். எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. அப்ப அந்த ஒத்தாசைக்கு காத்திருக்கிறான் சங்கீதக்காரன். அப்ப இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம யாருக்கு காத்திருக்கணும்? எதற்கு காத்திருக்கணும்? தேவனுடைய ஒத்தாசை. அது எங்கிருந்து வருகிறது? எங்கிருந்து வருகிறது? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு வருகிறது. அப்ப ஆலோசனை நம்ம ரொம்ப அவசியம் நமக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில நோக்கம் தேவை. அந்த நோக்கம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? அல்லேலூயா. அது எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, நம்மளுடைய நோக்கம் நம்முடைய மாம்சத்தின் பிரகாரம் ஆளுக்கு ஒரு காரணங்களை சொல்லுவோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க ஞானமா சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா கர்த்தர் உன்னை கைக்குள்ள வைத்திருக்கிறார் என்கிற நிச்சயம் உனக்குள்ள இருக்குமானால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவ. அந்த வார்த்தை என்னவா இருக்கும் தெரியுமா? கர்த்தருடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீ என்ன செய்ய போற அப்படின்னு கேட்டான். கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க போற. அதான் ஞானமான ஒரே வார்த்தை. உன்னை எப்ப கேட்டாலும், யார் கேட்டாலும் என்ன செய்யலான் இருக்க? கர்த்தருடைய சித்தம் செய்ய போறேன். என்ன சொல்லுவோம்? கர்த்தருடைய, இன்னைக்கு சொன்னாதான் நாளைக்கு வரும் வாயில. அப்படி சொன்னா தான் உள்ள நிறையும். அந்த உள்ளத்துல இருந்தா தான் நாளைக்கு இந்த வார்த்தை வெளியில வரும். அல்லேலூயா. என்ன செய்ய போற? ஏதோ வெந்ததை தின்னு விதி வந்தா சாகலான்னு இருக்கேன். எப்படி? வெந்ததை தின்று விதி வந்தால் அது யார் சொல்லுவா? உலகத்தில் இருக்கிறவன் சொல்லுவான். அவனுக்கு எந்த ஒரு குறிக்கோளும் கிடையாது. ஆனால் நமக்கு ஒரு குறிக்கோள் உண்டு, பரலோகம். அல்லேலூயா. நமக்கு ஒரு பரலோகம் உண்டு, நமக்கு ஒரு வாசஸ்தலம் உண்டு. அந்த வாசஸ்தலத்துல போய் சேரக்கூடிய ஒரு வழிவாசல் உண்டு. அதனோடு நடக்கும்படியாய் தேவனாய கர்த்தர் அனுதினம் நம்மை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக நம்ம விட்டு கொடுத்து என்ன செய்யணும்? நம்ம ஆண்டுடைய சித்தத்துக்கு என்று, நம்முடைய இஷ்டம் அல்ல, ஆண்டுடைய சித்தத்துக்கு என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் சித்தம் போல உன்னை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு உள்ளத்திலிருந்து ஒரு கேள்வி எழும்பணும். என்னிடத்துல என் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் என்ன எதிர்பார்க்கிறார்? எப்படி அவரை நான் திருப்திப்படுத்தலாம்? என்னை அழைத்தது நோக்கம் என்ன? என்னை ஏன் இங்கே கொண்டு வந்தார்? இங்கே என்ன குறிக்கோளோடு, எந்த சித்தத்திற்கு என்ன இங்கே ஸ்தாபித்திருக்கிறார்? என்னைக்காவது யோசித்திருந்தா அப்படி சமூகத்தை விட்டு நம்ம போவோமா? அவர் சமூகத்தை விட்டு விலகுவோமா? இந்த சமூகத்தை நம்ம அசட்டையா எண்ணுவோமா? ஒவ்வொரு நேரமும் எப்போ கோலம் கலங்கும், அந்த கலங்குற நேரத்தில் நான் குதிக்கணும் அப்படிங்கிற அந்த வாஞ்சையோடு எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் என்ன நிச்சயம் அதுல என்னை நான் அந்த அதிசயத்துக்கு கூட நடத்துவார் என்று விசுவாசத்தோடு காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். அல்லேலூயா. அப்ப என்ன நம்முடைய குறிக்கோள்? என்ன? கர்த்தருடைய சித்தம் செய்து நிறைவேற்றுவதே. ஒரே குறிக்கோள் என்ன? கர்த்தருடைய சித்தம் செய்வதே. அல்லேலூயா. ஆமா, நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம தியானித்தாலே போதும். அல்லேலூயா. அவர் நமக்கு அப்ப அவர் சித்தம் செய்யறதுக்கு முதல் தகுதி என்ன? அவர் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு முதலாவது தகுதி என்னன்னா ரட்சிப்பு. திரும்ப திரும்ப நமக்கு எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் முதலாவது வர்றது என்ன? ரட்சிப்பு.
ரட்சிப்பு யாருக்கு தெரியுமா? நிலைத்திருக்கிறவனுக்கு ரட்சிப்பு. இங்கேக்கு அங்கேக்கு அலைகிறவன் இல்ல. திடீர்னு ஒரு காத்தடிச்ச உடனே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறது இல்ல, திடீர்னு கால் எடுத்துக்கிறது இல்ல, திடீர்னு தலையை காமிச்சு வால் எடுத்துக்கிறது இல்ல, வாழை காமிச்சு தலையை எடுத்துக்கிறது இல்ல, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை அப்படியே ஆக்டிவேட் பண்றது இல்ல. எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், புயலடித்தாலும், காற்றடித்தாலும், மழை பெய்தாலும், சூழ்நிலைகளை எதிராக இருந்தாலும், ஹல்லேலூயா, எதிர்காற்று வீச எதிர்ப்போர் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்ப்போர் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தால் போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தால் போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல. அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல. ஹல்லேலூயா. எத்தனை புயல் காற்று அடித்தாலும், எத்தனை எதிராய் சூழ்நிலைகள் வந்தாலும், அசையாமல் உறுதியுடன் நிலைத்திருக்கிற பர்வதத்தை போல நாம் இருக்கக்கூடுமானால், ஹல்லேலூயா, என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை ஆமென் ஏற்ற காலத்தில் குறித்த வேளையில் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் நம்முடைய குறிக்கோள் என்ன? முதலாவது குறிக்கோள், நாம் என்ன செய்யணும்? முதல்ல ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளணும். எடுத்தவர்கள் வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவர் என்ன சித்தம்? அவருடைய சித்தம், முதல் சித்தம், ஒருவரும் கெட்டு போக கூடாது. எல்லாருமே என்ன செய்யணுமா? எல்லாரும் என்ன செய்யணுமா? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சித்தத்தை நீ அறிந்து கொண்டால் போகணும். அப்ப நீ என்ன செய்வ? நீ ரட்சிக்கப்படுவ. ஹல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மிகுந்த ஒரு சித்தமாய் இருக்கிறது. அதற்காகத்தான் அந்த பூமிக்கே இறங்கி வந்தார் என்று என் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உன்னை ரட்சிக்கும்படியாய் வந்தவர் தான். அவர் பேரே ரட்சகர். இயேசு என்பதற்கு அர்த்தமே ரட்சகர் என்று அர்த்தம். இயேசு என்றால் ரட்சகர் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. உன்னை ரட்சிக்கும்படியாக அந்த பரலோகத்தில் இருந்த தேவன் தேவகுமாரனாய் இந்த பூலோகத்துக்கு வந்தார், உன்னையும் என்னையும் ரட்சிக்கும்படியாய். ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் அதுதான். மத்தேயு 1:21 வாசிங்களேன். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அல்லேலூயா. இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டிதான் இயேசு உனக்காக எனக்காக சிலுவை பாடுகளுக்கு தன்னை அர்ப்பணித்தார். அல்லேலூயா. அவர் சிலுவையை சுமந்தது மாத்திரமல்ல, அந்த பாடுகளை அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். அந்த முள்முடியை அவர் தரித்து கொண்டார். கடைசி சொட்டு ரத்தம் வரையும் அவர் அதை என்ன செய்தாரு? உனக்காக எனக்காக அதை ஊற்றி கொடுத்தார் சிலுவையில. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த சிலுவையின் நோக்கமே உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகத்தான். நீங்க அதே 1 தீமோத்தேயு 2:6 வாசிங்களேன். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. அல்லேலூயா. எந்த ஒரு மனிதனாலும் உளையான சேற்றிலிருந்து
மற்றவர்களுடைய உதவி இல்லாம என்ன செய்ய முடியாது. இப்போ சேத்துக்குள்ள மாட்டிக்கிட்டா தன்னால் அவன் என்ன செய்ய முடியாது, வெளியில் வர முடியாது. என்னதான் தத்தளித்தாலும் திரும்ப திரும்ப அந்த சேர் என்ன செய்யும், உள்ளதான் இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். அப்போ ஒருடைய ஒத்தாசை வேணும், ஒருத்தருடைய உதவி வேணும். வெளியில் கரையிலேருந்து யாராவது நமக்கு உதவி செஞ்சாதான். இன்னொருத்தர் சேற்றில் மாற்றிக்கிட்டார் வைங்களேன், 2 பேரும் என்ன செய்ய முடியாது. ஒருத்தர் யாரையாவது ஒருத்தரை காப்பாற்றலான்னு அதுவும் முடியாது. இப்போ 2 பேர் அந்த உளையான சேற்றில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறார்கள் வைங்களேன். 2 பேரில் ஒரு ஆள் நீயாவது தப்பிச்சுக்கொண்டு யாராவது தூக்க முடியுமா? இல்லை. காரணம் ஏன்? எந்த சப்போர்ட்டும் இருக்காது. எங்கே தூக்குனாலும் உள்ளதான் போய்கிட்டு இருக்குமே ஒழிய மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ யாராவது ஒரு என்ன செய்யணும், ஒருத்தர் உதவி செய்யணும். அல்லேலூயா. அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அப்படிப்பட்ட அந்த உளையான சேற்றிலிருந்து உன்னை தூக்கி எடுக்க இந்த உலகத்திற்கு வந்தவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உன்னை தூக்கி எடுத்து தன்னுடைய கல்வாரி ரத்தத்தினால் உன்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி உன்னை ஒரு அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் உன்னை சுதந்திரமாக பங்காய் அவர் தெரிந்து கொண்டது நோக்கமே நீ அவருடைய பிள்ளையா இருக்கணுங்கிற ஒரே சித்தம் தான். அதற்காகத்தான் அவர் சாயலாய் உன்னை படைத்திருக்கிறார். இந்த சிருஷ்டிப்பே நமக்கு ஒரு வித்தியாசம். நம்மளை வேற ஏதாவது மிருகங்களை படைச்சிருந்தா நம்ம யாரை போய் கேட்க முடியும்? நம்ம நேரம் எங்கே இருக்கிறோமோ, யார்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கோமோ தெரியல, எவ்வளோ கல்லறி வாங்கிட்டு இருக்கோமோ தெரியல, யார்கிட்ட உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறோமோ தெரியல, அலட்சியப்படுத்தப்பட்டிருக்கிறோமோ தெரியல. ஆனால் இன்னைக்கு நம்ம இவ்வளவு கண்ணியமாக இவ்வளவு கௌரவமாக தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட நானும் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி அல்லேலூயா நம்ம இன்னைக்கு வந்து ஒரு அந்த மகிமையான ஸ்தானத்தில் மகிமையான ஸ்தலத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கிறது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். அதை நினைக்கும் போது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது. நம்ம அவருடைய சாயலாய் படைத்ததே அவரோடு கூட உறவாடும் பெரிய அவருடைய சித்தம் நம்மிலே நிறைவேறும்படியாய் அந்த சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்மை அதிசயமாய் அற்புதமாய் நம்மை நடத்தி செல்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், உன்னை மீட்பதற்கு அந்த ரட்சகர் இன்றைக்கும் ஆவலாய் காத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி வழி தப்பி போறவங்களை அந்த வழியில அவங்கள திருப்புறதற்கு தான், அவருடைய பக்கமாய் திருப்புவதற்காகத்தான் தேவன் உன்னையும் என்னையும் நடத்தி கொண்டு போகிறார். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் ரட்சிப்புக்குள் வந்தால் போதும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆள் ரட்சிப்புக்குள் வந்தால் போதும். ஆமென். நீங்க என்ன செய்யலாம், குடும்பத்தையே நீங்க ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரலாம். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் எல்லாம் பாவம் செய்து என்ன செய்தாங்க, தேவ மகிமையற்றவர்களாய் இன்றும் காணப்படுகிறார்கள். ஆனால் நாமும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தருடைய சமூகத்தில் நாளுக்கு நாள் அவருக்குள்ள வளரவும் அவரை அறிகிற அறிவில் நம்ம வளரவும் அவருக்கு பயப்படுகிற பயத்தில் நிற்கவும் அவர் சித்தத்தை நிறைவேற்றவும் தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே பாவமில்லாத பரிகாரியாகிய இருக்கும்படியா மனிதன் அவர் என்ன செய்தார், தூக்கி எடுத்து ரட்சிக்கும்படிக்கு அவரே தன்னை சித்தமாக்கினார். அல்லேலூயா. அந்த சித்தம் கொண்டுதான் அந்த உலகத்துக்கு வந்தார். அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படி நாம் என்ன செய்யணும், அவருக்கு விட்டு கொடுக்கணும். நம்மை வைத்திருக்கிற அந்த அன்பை நாம் என்ன செய்யணும், அவரில் வெளிப்படுத்தணும். அவர் நம்மை நேசிக்கிறார், நாம் அவரை நேசிக்கிறோமா என்கிறத பார்க்கணும். அவர் நம்மை நினைக்கிறார், நாம் அவரை நினைக்கிறோமா? அவர் நம்மோடு கூட உறவாடும்படி அவர் வாஞ்சிக்கிறார், நாம் அவரோடு கூட உறவாட நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் ரட்சிக்கும்படிக்கு அவருடைய கரம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நீட்டப்பட்டதாகவே இருக்கிறது. ஏசாயா 59:1 வாசிங்களேன். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அல்லேலூயா. நம்மை ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை என்ன செய்ய போகல, குறுகி போகவும் இல்லை. உன் சத்தம் கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லையா. அப்போ உன் சத்தத்துக்கு ஆண்டவருக்கு செவிகள் திறந்தவைகளாக இருக்கிறது. ஆனா அவருடைய சத்தத்துக்கு உன்னுடைய செவிகள் திறந்தவைகளாக இருக்கிறதா? அல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நம்ம அதை கொஞ்சம் நம்ம தியானிப்போமானால் ஆண்டவருக்கு அவர் சித்தத்துக்கு நம்ம ஈஸியாக விட்டு கொடுக்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல தேவனுடைய ஜனமே, உங்களுடைய குடும்பத்தில் யாவரும் ரட்சிக்க வேண்டும் என்பதுதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டு அவன் விசுவாசிக்கும் போது அவருடைய குடும்பத்தார் எல்லாரையும் ஆமென் நான் ரட்சிப்பேன் என்று கர்த்தரே வாக்களித்திருக்கிறார். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:31 நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே ஒரு வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் யாரும் நீயும் உன் வீட்டாரும் விசுவாசித்தா அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்ப ஒரு ஆள் ரட்சிப்பு எவ்வளவு விலை உயர்ந்தது பாருங்களேன். அது தன்னுடைய ஒரு குடும்பத்தையே அப்படியே ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துருமா. ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்று நம்ம பார்க்குறோம் பவுல் சீலா பாடி துதிக்கும் போது அந்த சிறைச்சாலைக்காரன் அவன் பாருங்க, அவன் உடனே ரட்சிக்கப்பட்ட உடனே அடுத்த நிமிஷமே அவனும் அவன் வீட்டாரும் என்ன செய்தார்கள்? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானமே எடுத்துட்டாங்களாம். ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு எவ்வளவு மாற்றத்தை கொண்டு வருது பாருங்களேன். அப்ப ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற அவர் சித்தம் என்ன? நீ என்ன செய்ய? நீ ரட்சிக்கப்பட்ட மக்களே, உலகத்தில் பாவங்களில அறியாமையில இடதுகைக்கும் வலதுகைக்கும் வித்தியாசம் இல்லாத எத்தனையோ ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவனுக்காவது அந்த ரட்சிப்பை நீ வெளிப்படுத்துவாயானால், அந்த வாசனையை அவனிடத்துல நீ கடத்துவாயானால், கர்த்தரை அறிகிற அறிவை அவனுக்கு நீ சொல்ல கொடுமானால், கர்த்தரை நீ அறிமுகப்படுத்துவாயானால், அவர் நல்லவர் என்பதை ருசி பார்க்க சொல்லும்படி அவனிடத்துல நீ அறிவுறுத்துவாயானால், அவரை உன்னுடைய கிரியைகளினாலே, செயல்களினாலே, உன்னுடைய வார்த்தையில, உன்னுடைய அனுபவங்களில நீ வெளிப்படுத்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்த கொடுமானால், உன் நிமித்தமாய் ஒரு தலைமுறை ஆசீர்வதிக்கப்படுமே. ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற சித்தம் அதுதான். நீ ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, உன்னை போல எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கும் ரட்சிப்பை ருசி பார்க்க கூடாதபடி உலகத்தில் சிக்குண்டு கேட்பார் இல்லாமல், உதவுவார் இல்லாமல், இன்னைக்கு கர்த்தருடைய அன்பை ருசி பார்க்க வழி இல்லாமல், தெரியாமல் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? அநேகர் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னால ஒரு ஆத்மாவை திருப்பினா கூட அது பரலோகத்துக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும். இன்றைக்கும் தேவனாய கர்த்தருடைய ஆவியான மேல் வைத்திருக்கிற சித்தம் என்ன? நீ அதனால ஒரு குடும்பத்துல ஒருவரைக்காவது நீ தேர்ந்தெடுத்து, நீ போய் ஒன்றும் சொல்ல வேணாம், அவங்கள குறித்து நீ ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணு, அவங்கள கொண்டாந்து உன் வாசல்ல நிறுத்துவார், உன் முன்ன நிறுத்துவார், உன் ஆலயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். உன் ஜெபத்தின் வல்லமையை நீ உணர முடியும். அல்லேலூயா. உன் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நினைச்சுவாரு, கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அது நிமித்தம் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் ரட்சிக்கப்படுவானால் அவன் அநேக ஆத்மாக்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துவான். அந்திரேயாவுக்கு தெரியாது, பேதுருக்குள்ள 3000 பேர் இருக்கிறான். அல்லேலூயா. அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, வந்து பாருன்னு சொன்னான். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிதான். சொல்றதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை, சும்மா வந்து பாருங்க அப்படின்னு சொல்றது. அந்த அந்திரேயா அழகாய் சொல்லுகிறான், சும்மா வந்து பாரு. ஆனா அவனுக்குள்ள 3000 பேர் இருந்தது யாருக்கு தெரியல? பேதுருக்கும் தெரியல, அந்திரேயாவுக்கும் தெரியல. விதைக்கிறவனால் மாத்திரமல்ல, நீர் பாய்ச்சுகிறவனால் மாத்திரமல்ல, விளையச் செய்கிறவர் கர்த்தர். நீ ஆராதனைகளாக ஒரு வார்த்தை சொல்லிப்பான, விளையச் செய்கிறவர், வர்த்திக்க செய்கிறவர் நீர். பாடி துதித்தீங்களா இல்லையா? அதனால உங்களை திரும்ப சொல்ல அந்த வார்த்தைகளை சொல்லி உச்சரிக்க சொல்லி பாடுறது, உங்களை பாட வைக்கிறதுக்கு காரணமே அதுதான். உன் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எல்லா விளைச்சலையும் உண்டு பண்ண உண்மை உள்ளவர். அவர் விளைய செய்கிறவர், அவர் வர்த்திக்க செய்கிறவர். ஈசாக்கு 100 மடங்கு அறுவடை செய்ய கிருபை செய்த தேவன் உன் வாழ்க்கையிலே செய்ய வல்லவர். அல்லேலூயா. அந்த ஈசாக்கின் தேவனை தண்ணி ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஈசாக்கு இல்லை இன்னைக்கு, நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு இல்லை. ஆனா ஈசாக்கின் தேவன் இருக்கிறார்.
அந்த விசுவாசம் உனக்கு வேணும். என் முற்பிதாவாகிய ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்த தேவன் என்னை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவர். அந்த உடன்படிக்கையை என் மேல் நிறைவேற்று நிலைவரப்படுத்தும் என்று யாரெல்லாம் உரிமையோடு கேட்கிறீர்களோ அவர்களுக்கு என் தேவனாய் கர்த்தர் உடனே இறங்குவார். ஏனென்றால் அவர் உடன்படிக்கையின் தேவன், அந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்படுகிறவர். இன்றும் அந்த ஆபிரகாமின் உடன்படிக்கை ஈசாக்கின் மேல் இருந்தது, ஈசாக்கின் உடன்படிக்கை யாக்கோபின் மேல், யாக்கோபின் உடன்படிக்கை கோத்திரங்களின் மேல் இருந்த 12 கோத்திரத்தின் மேலே இன்றைக்கும் அந்த தலைமுறைகளிலே. ஆமென், ஹல்லேலூயா. அவன் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை, நித்திய கிருபையா உனக்கு நான் ஏற்படுத்துவேன் என்று சொன்னவர் அந்த கிருபையுடன் தான் இன்றைக்கு நாம் வாழுகிறோம் என்கிற அந்த அறிவு, அந்த நிச்சயம் நமக்குள் இருக்குமானால் நாம் ரட்சிக்கப்பட்டது போல அநேக உலகத்தில் உள்ள பிள்ளைகளை நாம் என்ன செய்யலாம், ரட்சிப்புக்குள் நடத்தலாம். அது நிமித்தம் அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படும், அது நிமித்தம் அந்த தலைமுறைகள் ரட்சிக்கப்படும். ஒரு நிமித்தம் பரலோகமே மிகுந்த சந்தோஷப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்ட நீங்கள் இருளில் கிடக்கிற அநேக ஆத்மாக்களுடைய உள்ளத்துல நீங்க என்ன செய்யணும், ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கணும். பொருத்தனை செய்யுங்க, பொருத்தனை செய்யுங்க. சின்ன சின்ன ஊழியத்தை அது எப்படி வரும் அப்படின்னா, ஆலயத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற சின்ன சின்ன வேலைகளை, சின்ன சின்ன ஊழியங்களை நீங்க செய்யறதுல உறுதியா இருக்கணும். திடீர்னு கையை வச்சு திடீர்னு எடுத்துக்கிறது, திடீர்னு ஒதுங்கிக்கிறது, திடீர்னு இது அப்படி இருக்கக்கூடாது. மனுஷனுக்கு இல்ல, மனுஷனுக்கு இல்ல. நீங்க செய்யலைன்னா அந்த செய்யறதுக்கு 10 பேர் இருப்பாங்க அந்த வேலையை. சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே ஆவியானவர் நேர்த்தியாய் பேசியிருக்கார், ஓரங்கட்டப்படாதிருங்கள். மனுஷனால அல்ல, தேவ சமூகத்துல தேவன் என்ன செய்யக்கூடாது, ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, ஓரங்கட்டக்கூடாது. அதுக்காக நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை, அதற்காக நம்மை சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. நம்மை அழைத்தது உன்னதத்திற்கென்று, நம்மை அழைத்தது மகிமைக்கென்று. அதை உணர்ந்து என்ன செய்யணும், நமக்கு கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன பொறுப்புகள் தான். நீ அதுல உண்மையா இருந்தா தான் அநேகத்தை ஆண்டவர் உனக்கு கொடுப்பாரு. அதுல நீ என்ன செய்யணும், தெளிவா நீ அதுல நல்ல முறையில ஆண்டவருக்கு திருப்தியா அந்த சின்ன வேலையில கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்து பாரு. அதுல போராட்டங்கள் வருந்தான், பிரச்சனைகள் வருந்தான், உதாசீனப்படுத்துவாங்க தான், உனக்கு மனவேதனை மடிவு வரும். ஆண்டவர் என்ன, இது ஆண்டவருடைய வேலை. ஆண்டவர் உனக்காக நான் என்ன செய்வேன், உமக்காக நான் யாவையும் சகிப்பேன், உமக்காக யாவும் சகிப்பேன். காலையில பாடினீங்களா இல்லையா, உமது பல நீந்திடுமே, திருப்பாதம் நம்பி வந்தே, திருவை நிறை இயேசுவே, தமதன் கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன் கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. அல்லேலூயா. ஆண்டவர் வரும்போது கொடுத்த தாளந்துகளை விட்டுட்டு, நான் உன் கையில் தாளந்துகளை கொடுத்தேன்னு அப்போ தேடி இருக்கக்கூடாது. என் கையில் ஒன்றும் கொடுக்கலையே, இல்லையே, நான் உன்ட்டு ஒரு சின்ன வேலையை கொடுத்தேனே ஆலயத்தில், அதை நீ என்ன பண்ண, எங்க நான் உன்னை எங்கே நிற்க சொன்னேன், நீ எங்கே நிற்கிற, முடிஞ்சு போச்சா, அதுலேயே ரிஜெக்டா. ஆண்டவர் கொடுத்த இடத்துல, கொடுத்த ஸ்தானத்துல சரியா நிற்க பழகிட்டா, சரியா நிற்க பழகிட்டா, நம்மளை யார் ஒரு காலம் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பயம், கர்த்தரை மாத்திரம் அறிகிற அறிவில் வளர்றதுக்கு தன்னுடைய எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கணும். அவருடைய சித்தம் அறிந்து கொள்ளணும், அவருடைய சித்தம் அறிந்து நீ செயல்படணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வருகையில நீ வெறுங்கையா நிற்கிறதில்ல, நீயும் உன் குடும்பமும் ஆயிரமான ஆத்மாக்களோடு அந்த ரட்சிப்பின் அதிபதியை நோக்கி எதிர்நோக்கி அப்படியே நீ என்ன செய்யணும், தனியா போய் நிற்கிறது இல்லை.
ஒரு நிமித்தம் நீ ஆராதித்த உன் ஜனங்களோட அந்த கூட்டத்தோட நீ தேவ சமூகத்தில் போய் நிற்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இதுதான் அவருடைய சித்தம். அன்னைக்கும் நீ என்ன செய்யக்கூடாது, தனியாக போய் நிற்கக்கூடாது. ஏன் வழி, தனி வழி அப்படின்னு போய் நிற்கக்கூடாது. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு. நான் அறியே, லிஸ்ட்லேயே இல்லைன்றார். அதனால தேவனுடைய பிள்ளையே, அது மிகவும் நம்முடைய நிலைமை மோசமானது. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளப்பட்டதே அவருடைய சித்தம் தான். அவருடைய சித்தம் செய்யப்படாது. அவருடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடு. அவர் உனக்கு என்ன உனக்கு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ அதில் நீ பொருத்தனையோடு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அதில் நீ கவனமாய் நில்லு. கலப்பையில கை வைத்தால் திரும்பி பார்க்காத. உன் வாழ்க்கையில நடக்கிறத டைரியில் எழுதி வச்சுக்க. நீ ஒரு முடிவோட தேவ சமூகத்தில் நீ கலந்து ஆண்டவர் ஒரு முடிவோடு அவர் கலந்துவார். நீ வைராக்கியமா ஆண்டவருக்காக எழுப்பும் பொழுது உனக்காக என்ன ஆண்டவர் எழுப்புவார். ஹல்லேலூயா. நீ ஒரு ஸ்டெப்னா அவர் 10 ஸ்டெப் வைப்பார் உனக்காக. ஆண்டவருக்காக நீ ஒரு ஸ்டெப் வைக்கிறனோ உனக்கு 10 ஸ்டெப் வைப்பார். அதுதான் ஆண்டவருடைய குணம். ஹல்லேலூயா. உனக்கு இறங்கும்படி காத்திருக்கிறார். அப்போ உன் சித்தம், உன் மேல ஆண்டவர் வைத்திருக்கிற சித்தம் என்ன? முதலாவது நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு கொஞ்சம் அப்படி கெல்லி பார்த்து அதுக்கு நீ ஒப்புக்கொடு. அப்ப அநேகரை ரட்சிப்புகளை நடத்துவதற்கு நீ ஆயத்தப்படு. ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. இருக்கிற கிருபையும் இழந்துட்டு என்ன செய்யக்கூடாது, முதலாவது உன்னையும் உன் குடும்பத்தையும் வேலையடைக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்ய, ஆண்டவருடைய உன்னதமான ஒரு மறைவில் உன்னை ஒப்புக்கொடு. அப்படியே கரத்தை நிழலில் வாழ கற்றுக்கோ. அதன் பிறகு என்ன செய்ய, ஆண்டவர் சொல்ற அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அநேக ஆத்துமாக்களை தேவ சமூகத்தில் வழி நடத்த உன்னையும் குடும்பத்தையும் நீ ஒப்புக்கொடு. அவர்களுக்காக திறப்புல நெல்லு. ஆண்டவர் நிச்சயமாய் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எல்லாம் உற்சாகமாக எழுந்திருக்கலாம். உன் சித்தம் போல என்னை நீ நடத்தும், என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. உன் சித்தம் போல என்னை நீ நடத்தும், என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை ஐயா, என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. உங்க உள்ள கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, உங்க உள்ள கையிலே என்னை வரைந்து கொண்டீரே. என்னை காத்து கொள்ளும் நடத்தி செல்லும் அன்பின் தெய்வமே, என்னை காத்து கொள்ளும் நடத்தி செல்லும் அன்பின் தெய்வமே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. நல்லவரே ஆதரவே. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்குத்தானே. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்குத்தானே. எல்லாம் நன்மைக்குத்தானே ஐயா, எல்லாம் நன்மைக்குத்தானே. உங்க உள்ள கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, உங்க உள்ள கையிலே என்னை வரைந்து கொண்டீரே. என்னை காத்து கொள்ளும் நடத்தி செல்லும் அன்பின் தெய்வமே, என்னை காத்து கொள்ளும் நடத்தி செல்லும் அன்பின் தெய்வமே. விசுவாச பாதையில் தடுமாறும் போது கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர். விசுவாச பாதையில் தடுமாறும் போது கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர். கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர் ஐயா, கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர். உங்க உள்ள கையிலே என்னை வரைந்து கொள்கிறீர், உங்க உள்ள கையிலே
செல்லும் அன்பின் தெய்வமே, என்னை காத்துக் கொள்ளும் நடத்தி செல்லும் அன்பின் தெய்வமே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே, நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. பாஸ்டர் ஜெயிப்பாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, நன்றி அப்பா. இதோ இந்த அருமையான நல்ல ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். இந்த வேளையிலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆமென் ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை கேட்கும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய், ஆமென் உம்முடைய கிருபைக்குள்ளாய் கர்த்தர் ஆண்டவரே எங்களை மறைத்துக் கொண்ட நல்ல தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த வேளையிலும் கர்த்தாவே அப்பா, ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கரம் குறுகி போகவில்லையே. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமீன். சத்தியத்தை அறியும் அறிவை ஆமீன் கர்த்தாவே அப்பா அடையும்படியாய் அப்பா, இதுவே உம்முடைய சித்தமாய் இருக்கிறது என்று கர்த்தாவே இந்த நாட்களில் இந்த நேரத்தில் கர்த்தர் எங்களுக்கு போதித்தீர் ஆண்டவரே. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும்படி தேவனே எங்களுக்கு கொடுத்த அந்த ஆவியின் வரங்களையும் அப்பா ஆண்டவரே செயல்படுத்தும்படியாய், அநேக ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாய் ஆண்டவரே அநேகரை ஆதாயப்படுத்த கர்த்தாவே நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களில் எங்கள் எல்லாரையும் தாழ்த்துகிறோம். ஆமென். நீர் கொடுத்த ரட்சிப்பு ஆண்டவரே எவ்வளோ பெரிதான ரட்சிப்பு ஆண்டவரே. இந்த ரட்சிப்பை அநேகருக்கு நாங்கள் எடுத்து சொல்லி ஆமேன் ஆண்டவரே அதை ருசி பார்க்கும்படி ஆமேன் கர்த்தருடைய நாமத்தை அதில் மகிமைப்படுத்தும்படி உமக்காக ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயப்படுத்த ஆவியானோர் உதவி செய்வீராக. உம்முடைய கரங்களிலே எங்களை எல்லாரையும் தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.